காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ரொம்ப நாளாக தூங்கலாம். ஏன் ஒன்னால நீ கண்டினியூ பண்ணு. பாட்டெல்லாம் அமர்க்கலமா இருக்கே, அதான் பாக்குறேன். கிளாஸ்ல உட்கார்ந்து போர். சரி போகலாம். வேர் அதாம்மா ஆர்டர் பண்ணலையான்னு கேட்டேன். இது என்ன உங்க அப்பா வச்சிருக்க 5 ஸ்டார் ஹோட்டலா? உன் பக்கத்துல வந்தெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும்னு ஆர்டர் கேட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க. நம்ம போனாதான் என்ன வேணும்னு கேட்க முடியும். ஏன்னா இது காலேஜ் கேண்டீன்மா. ஓ காலேஜ் கேண்டீனா? இப்ப யார் உங்களை இங்க கூட்டு வந்தது? நீதான். ரைட்டு, நான் தானே கூட்டு வந்தேன். பே பண்ண போறது யாரு? கூட்டிட்டு வந்ததுனால நீ தான் பே பண்ண போற. நான் பே பண்றதுனால நீங்க என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடணும்னா எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் சாப்பிட முடியும். ஏண்டி பே பண்றதுனா உங்க வயிற்றுக்குள்ள போறது மட்டும் உங்களுக்கு பிடிச்சதா? பே பண்றதுனா அப்படிங்கறதுனால நீங்க என்ன சாப்பிடணும்னோ நான் தான் முடிவு பண்ணுவேன். எது நீ கூட்டு வந்ததுனால நாங்க என்ன சாப்பிடணும்னு நீ தான் முடிவு பண்ணுவியா? இப்ப நான் போய் வாங்கினேனா எனக்கு பிடிச்சதுதான் உங்களுக்கு வாங்கிட்டு வருவேன். நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்க முடியும். வா போலாம். ரைட்டு, இவங்க 2 பேரும் இன்னைக்கு நமக்கு பிடிச்சதே சாப்பிடட்டும். போயிட்டாளுங்களா? இங்க எப்போ 4 பேரும் தானே போவோம். யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு இன்னைக்கு அது நெட்லி துரத்துற மாதிரியே துரத்திட்டா. ஒருத்தி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கொஞ்சம் வீரவசனம் எல்லாம் பேசினான். நந்தினின்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா? இப்ப அவளை பத்தி எல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறா? நம்ம கேங்ல 4 இல்ல 5 பேரா இருந்தோம். அந்த பிள்ளை 12th படிக்கும் போதே லவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேங்லயே அவளை சேர்த்துக்கிறது கிடையாது. காரணம் யாரு? நீதான். ஏன்னா நம்ம கேங்ல லவ் பண்றவங்க எல்லாம் இருக்க கூடாது. காதல் ஒரு தப்பு, காதலே வேஸ்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. ஏன் ரேஷ்மா லிபியோ ஏதாவது ஒரு பையனை சும்மா பார்த்தா கூட பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணுவேன். அதான் அவங்க முன்ன வச்சு நான் பேச வந்ததை பேசினா கேங்க விட்டு உன்னை துரத்திடுவாங்கல்ல, அதான் அவங்கள துரத்திட்டேன். எப்படிமா வசதி? கேங்க விட்டு துரத்திடலாமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஃப்ராடு. நான் மட்டும் இல்ல நீங்களும் நல்ல ரேங்க் வாங்கணும், அதுக்காக தான் உங்களை காலேஜ் மாத்தி கூட்டு வந்தேன்னு சொல்லி உன் காதலுக்கு எங்களை பகடக்காய மாத்திட்டேடி. ஏன் இந்த காலேஜுக்கு வந்து நிஜமாவே நல்ல மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க கூட்டு வந்தேன். ரொம்ப டிராமா பண்ணாதானா? இப்ப எதுக்காக கேண்டீன் போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் விடாம இங்க கூட்டு வந்து வச்சிருக்க? நீ நல்லா தானே இருந்த. ஸ்டாஃப் எல்லாம் மதிக்கிறது. ஏன் நாங்களே ஏதாவது ஸ்டாஃபை கிண்டல் பண்ணா கூட உனக்கு அது பிடிக்காது. இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது இது உன் கேரக்டரே இல்லைன்னு தோணுச்சு. நான் அப்படி என்ன நடந்துக்கிட்டேன்? உருட்டாத வித்யா. மித்ரா மேம் நல்லா தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, நல்லா தான் கிளாஸ் எடுப்பாங்க, அது உனக்கு தெரியும். ஆனா கிளாஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த பையன் நடந்துக்கிறான். உனக்கே தெரியும் அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. அவனை திரும்பி பார்த்து என்கரேஜ் பண்றது மேம்க்கு பிடிக்கலைங்கிறத உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நீ திரும்பி பார்த்ததா இருக்கட்டும், அது இதுன்னு அவங்கள சொன்னதா இருக்கட்டும், இது எதுவுமே உன்னை வித்யாவா காமிக்கல. நீ எதுக்கு அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிற? இல்ல நம்ம கொள்கையை மீறி நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் அத உன் வாயால நீ சொல்ல மாட்டியா? நீ கண்டுபிடிச்சாச்சுலாம், அவ்வளவுதான். சரி இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். மித்ரா மேம் ஒருவேளை ஆதி சாரோட முறை பொண்ணா இருந்து நீ அவங்க மேல கோவப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அவங்க ஆதி சாரோட தங்கச்சி, அவங்க மேல உனக்கு என்ன கோவம்? கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடிக்காத வித்யா. உன் கேரக்டருக்கு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. சரி இனிமே அவங்களா அது இது நல்லா பேச மாட்டேன் போதுமா? பேச மாட்டேன். ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்படி தலையை கவுத்துட்டா மட்டும் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இப்ப நீ அவங்க கிட்ட எதுக்கு மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன்னு நீ சொல்லலைனா இவளுங்க 2 பேருக்கிட்டையும் நீ கமிட் ஆடுங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிருவேன். எது தெரியல? லிபிக்கு நந்தினியை நல்லாவே பிடிக்கும். அவளை கேங்க விட்டு துரத்திட்டு நீ ஆதி சார் கூட கமிட் ஆனது மட்டும் தெரிஞ்சது. இப்ப என்னடி உனக்கு தெரிஞ்சுட்டுங்கிறதுக்காக என்ன அதை வச்சு மிரட்டிட்டு இருக்க? எதுக்காக அவங்க கிட்ட நீ மரியாதை இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிற? சரண்யா உனக்கே தெரியும் எனக்கு அம்மா அப்பா இருந்தும் அவங்க பாசம் எனக்கு கிடைச்சதே இல்ல. அதுக்குதான் அளவுக்கு அதிகமா உன் பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்கா தாத்தா பாட்டி எத்தனை பேர் உனக்கு கிடைச்சிருக்காங்க. உன் அண்ணன் பொண்டாட்டி இத்தனை பேரோட பாசம் உனக்கு கிடைச்சிருக்கலாம். எத்தனை பேர் பாசம் கிடைச்சாலும் எங்களை பெத்தவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிக்காம இருக்க முடியுமா? அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு லைஃப் பார்ட்னர் தான் அவங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி. அது சார் என் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு உனக்கு தெரியல திவ்யாக்கு அவர் தான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என் விஷயத்துலயும் அவர் எந்த அளவுக்கு அவரை மாத்திக்கிட்டு ஏன் சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அப்பாவோட ஒரு பக்க பாசம் ஆதி சார் கிட்ட கிடைச்ச மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருந்தது.
அது உனக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். மித்ரா மேம் வந்ததுக்கு பிறகு அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கும், அவங்க அட்வைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆதி சார் அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்காம இருந்தாரு. ஆனா இப்ப அவங்க என்ன சொன்னாலும் ஆமால அவ சொல்றது கரெக்ட் தானே, அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசி பேசி என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடி. நீ நினைக்கலாம் அம்மா அப்பா கூட இல்லாம உன் அண்ணனும் பெரியமா பெரியப்பாவும் தான் உனக்கு எல்லாமா இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. எனக்கு அமைச்சு கொடுக்கலாம், ஆனா வரப்போறவங்க என் தங்கச்சியும் கேர் பண்ண முடியுமா? ஆனா ஆதி சாருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும்டி. அதனாலதான் திவ்யாவோட படிப்பு விஷயத்துல அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எந்த சிச்சுவேஷன்லயும் அவரை நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை விட்டு போகவே மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா மித்ரா மேம் வந்ததுல இருந்து அவங்க பேசி பேசி ஆதி சாரை என்னை விட்டு தூரமா கூட்டு போற மாதிரி இருக்கு. என்ன என் நிலைமை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? உன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனல் எதிர்பார்க்கிறேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன டம்மி பீஸ் ஆக்கலாம் நான் பாக்குறேன். அப்புறம் பின்ன எப்படி எப்படி உனக்கு அம்மா அப்பா இல்ல, ஆதி சார் இருக்கிறது உனக்கு அம்மா அப்பா மாதிரி ஃபீல் ஆகுது? ஆமா பைத்தியக்காரி, உனக்கு அம்மா அப்பா பாசம் கிடைச்சிருந்தனா அம்மா அப்பா பாசம் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனா இவ்ளோ பெரிய குடும்பத்துல இருக்க என்னைக்காவது ஒரு நாள் அங்க இருக்க யாராவது ஒருத்தங்க உன்னை வேற வீட்டு பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்களா? இருந்தும் நீயே உன் அம்மா அப்பா பாசத்தை ஆதி சார் கிட்ட எதிர்பார்க்கறானா? நீ மித்ரா மாமா பத்தி என்கிட்ட சொல்லியிருக்க. அவங்களுக்கு அப்பாவே இல்ல, அவங்க அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வந்தாலே அப்பா ஞாபகம் வருதுன்னு தான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. ஒன்னு விட மித்ரா மேம்க்கு தான் அப்பா பாசம் அளவுக்கு அதிகமா தேவைப்படும். இருந்தும் அவங்களோட ஃபியூச்சரை தான் செலக்ட் பண்ணிடக்கூடாது, அண்ணன் செலக்ட் பண்ணி கொடுக்கறதா நல்லா இருக்குன்னு ஏன் நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அதுக்கு லவ்வே பிடிக்காது. பாத்தியா கோவத்துல இப்ப கூட அது இதுன்னா உனக்கு வருது. அந்த ஆசிட் விஷயத்த கூட நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்ட. அவங்க யோசிக்கிற மாதிரி வில்லேஜ்ல வளர்ந்த நீ தான் யோசிச்சிருக்கணும். எது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதி சார் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ற மாதிரி தெரியல. உன்னால ஆதி சாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடக்கூடாது, அவரால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீ பாத்த நாங்க 2 பேரும் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், அதுக்கு கூட ஆதி சார் கிட்ட என்னென்னமோ பேசி இனிமே ரூமுக்கு வராதேன்னு பேசி விட்டுட்டாரு. எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா? இதுல என்னடி இருக்கு? உன் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றா, சரி இப்ப அவ ஸ்கூல்னால 2 வருஷம் தாண்டியே யோசி. அவ லவ் பண்ற பையனு கூட ரூம்ல உட்கார்ந்து பேசினா நீ அலோவ் பண்ணுவியா? நீ கிறுக்குத்தனமா பேசி குழப்பிட்டு இருக்காத. எனக்கே நீ ஆதி சார் கூட பேசுறது பழகுறது புரிஞ்சிருச்சு, அன்பு அண்ணாக்கு புரியாம இருக்கான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம். ஆனா அவர் உனக்கு சுரேஷார பார்த்து அது தப்பா போய் அதனால அவசரப்படக்கூடாதுன்னு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மதுக்கு ஹஸ்பண்ட் மித்ரன் அண்ணா மேல கண்டிப்பா அன்பு அண்ணாக்கு அளவுக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் நீ ஆதி சார் கூட பழக்கிறதுக்கு அவர் அகைன்ஸ்டா இல்லாம சரி பொறுத்த வரைக்கும் போட்டும், ஒண்ணுல அவங்க கேட்கட்டும், அப்படி இல்லைன்னா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட எங்க அண்ணன் வந்து சொல்லுச்சா? A to Z நீ ஷேர் பண்ணிட்டு இருக்க, அதுலயே எனக்கு புரியும். உனக்கு தெரியுமா வேற கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க மித்ரா மேமே இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஃபீஸ் கட்டலைன்னு எக்ஸாம் எழுத விடாம வெளியே விட்டுருக்காங்க. மித்ரா மேம் அவங்க கை காசை போட்டு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறை இல்லாம எல்லாம் இல்ல. அதை விட அவங்க அண்ணன் கிட்ட என்ன என்ன பிரிக்கணும்னு நிறைய வேலையெல்லாம் பாக்குறாங்க. நீ ஒரு விதமான பதட்டத்துல இருக்க வித்யா, அதான் உனக்கு புரியல. அது புரியுற டைம் புரிய போகுது. ஆனா அவங்க அது இதுன்னெல்லாம் சொல்றது, அதுக்கு பிறகு அவங்க கிளாஸ டைவர்ட் பண்றதுக்காக ஒருத்தர் ஒண்ணு பண்றானா அதை எதுக்காக நீ என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற? அது தெரியும், தப்புதான், வேணாம் தான் பண்ணேன். இதெல்லாம் உன் கேரக்டருக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி மாத்திக்கிறேன். மாத்திக்கிறது மாத்திக்காதது ஓவருப்பாம். இது பைத்தியம், அதுக்கு பிறகு எதுக்கு இவ்வளவு நேரமா உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்? இதெல்லாம் நான் ஒரு மேம பார்த்து பண்ணிருந்தா கூட ஓகே, ஆனா நீ பண்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீ ஸ்கூல் லைஃப்ல என்ன ஸ்டாஃப் மதிக்கிற ஒரு கேரக்டராவே இருந்துட்ட, திடீர்னு அது இதனால பேசும்போது நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. சரி மாத்திக்கிறேன். ஆனா நீ வேணா பாரு சரண்யா, அவங்களோட ஃபுல் எய்ம் என்ன ஆதி சார் கிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும்தான். பொடி பைத்தியக்காரி, பிரிக்கிறதா இருந்தா உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் போட்டு கொடுத்தாலே போதும். இப்படியெல்லாம் ஆதிக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் ஓன் பண்ணி வைங்க அப்படின்னு. மித்ரா மேம் உங்க அண்ணன் கிட்ட பேசும்போது உங்க அண்ணன் ஒன்னும் ஓன் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு தலை சுத்தி மூக்கத்தோட நேனு அவங்களுக்கு தலையெழுத்தா? அப்படியே ஆதி சார் உன்னை கழட்டி விட்டால நீ ஒன்னும் கவலைப்படாத. எது நம்ம கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்ட வச்சிடலாம். வராளுங்க பாரு. என்னடி எதுவுமே வாங்கிட்டு வரலாம் பாரு,
சிக்கன் ரோல் கேட்டோம். சிக்கன் ரோல் வரதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்க அதான் வெயிட் பண்ணலாம்னு வந்தோம். சரி, நீங்க ரெண்டு பேரும் என்னமோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களே, நாங்க வந்து அமைதியாயிட்டீங்க. அவ என்னடானா தலையை தொங்க விட்டுட்டா. டயர்டா இருக்கு பேசி பேசி, அதான். மொழியே சரியில்லையே, அதானே. சரி வாங்க போலாம். லூசு, வரதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் ஆகுமா? அது வரைக்கும் உட்காரு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வந்த வேலை முடிஞ்சு வாங்க கிளம்பலாம். என்னடி முறைக்கிறேன்? எங்களை பார்த்தா என்ன கேன பூனா மாதிரி இருக்கா? உன்னை பார்த்தா கேன பூனாக்கு மாதிரி இல்ல. உன்னை பார்க்க அப்படித்தான் தெரியுது. வாங்க கிளம்பலாம். ஏன் சிக்கன் ரோல் டி? அதென்ன ஓடிரவா போகுது? நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். வாங்க கிளம்பலாம். எங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போலான்னு இருந்த எங்க கிட்ட கேண்டீன் போலான்னு இழுத்து கூட்டு வந்த பத்தியா? உன்னை நம்பி வந்த எங்களுக்கு தேவைதான். இந்த இசை எதுக்கு அங்கே இங்கே நடந்துட்டு தெரியுது? இப்பதான் சாம் போன் பண்ணி அன்பு கிட்ட கீயை கொடுக்க வரதா சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால ஆபீஸ் 3 o'clock முடிஞ்சிருச்சு. நான் கீயை கொண்டு வரேன்னு கீயை கொண்டு வரதுக்கு சொல்லிட்டு இருந்தான். இந்த இசை சாம் வர நேரத்துல குறுக்கால நடுக்கால அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கு. இது சும்மா விடக்கூடாது. பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அங்க பெருசா ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. இந்த செல்லம் என்னன்னா இங்க அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. செல்லம், ஏ செல்லம். காதுல என்ன டஸ்ட் எல்லாம் இப்பதான் க்ளீன் ஆச்சு போலயே. இன்னும் கொஞ்சம் கத்தி பாப்போம். செல்லம், யோடி. அட எந்திரிச்சிட்டீங்களா? வாங்க போலாம். காது கீங் பீங் நல்லா கேக்குது. செல்ல காது அப்புறம் காய வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. யோடி ருக்குக்க மர்மவளே. ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வயசானது கடந்து உறங்கிட்டு இருக்கு. இப்படி திட்டுன்னு வந்து சத்தம் போடும்போது அது உயிருக்கு எதங்களா ஆச்சுனா? ஐயோ செல்லம், அங்க பெரிய சம்பவமே ஒண்ணு நடக்க போகுது. நீங்க என்னடானா கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கையை கொடுத்துட்டு இதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சோல கண்ணை மூடி தலையை சரிக்கலான்னு பார்த்தா உடால்வல அம்மா. செல்லம், நீங்க என்னடானா சாமுக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சாம்க்கு நீங்க பொண்ணு பாக்குறதுக்கு முன்ன சாம் கொலைக்காரன் ஆயிருவானோன்னு பயமா இருக்கு. எது கொலைக்காரனா? ஆமா செல்லம். நேத்து இசை பேசின பேச்சுக்கு நைட்டு என்னமா வந்து கத்திட்டு போனாரு தெரியுமா? அதான் சொன்னோம்ல உங்ககிட்ட. அந்த பெண்ணு மேல கோவப்பட்டாதானே, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னைக்கு சாம் வர நேரமா பார்த்து இசை வெளியே அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு தெரியுது. கோவத்துல அருவாள் எடுத்து கொலைக்கில பண்ணிட்டா. அதான் ஒத்த ஆளா என்னால தடுத்து நிறுத்த முடியாதுல. அதான் உங்களே கூப்பிடுறேன் வாங்க. யோட்டி, அதே பிள்ளை பூச்சி அந்த பையெல்லாம் கொலை பண்ணுவானா? இப்ப எல்லாம் கலட்டி விட்டாலே கொலை பண்ணிரியாவ. இதுல இசை நேத்துக்கு சாம் கேரக்டர் கூட விளையாடிட்டு கோவத்துல வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சியும் கூட பார்க்க மாட்டாரு. கொலை நடக்கிறதுக்கும்னா வாங்க போய் தடுக்கலாம். ஏசப்பா, அவனுக்கு பிள்ளை பூச்சி மூஞ்சிட்டி. மக்கள் இந்த கோழியை கொஞ்சம் வெட்டிதான் கேட்டாலே உயிரோட இருக்க கோழியை நான் வெட்டிக்கிட மாட்டேன் பாட்டின்னு சொல்லலாம். அந்த பையல பார்த்தா ஒட்டி கொலை பண்ணிடுவான்னு சொல்றேன். செல்லும் இசை கூட சாம கோவப்படுத்துறதுக்காக அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு தெரியுது. வாங்க. ஏட்டி, வயசு காலத்தை கொஞ்சம் உறங்க விடு. அட வாங்க செல்லும். கை வலிக்க வலி. இப்பதான் என் பேரனை இழுத்து போடுவேன். ஐயோ, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்க. கொலை நடக்கிறதுக்கு முன்ன தடுத்தாக்கணும்ல. இது சொன்னாலும் கேட்க மாட்டாவாமா. அட வாங்க செல்லும். அங்க கொலை நடக்குதோ என்னமோ அம்மா. அது காரணமா சொல்லி என்ன கொண்டு போவா போல இருக்கேன். வாங்க செல்லும். இன்னும் ஒரு கிளிட்டா என் கை நாள முறிஞ்சு வந்துடும். தெரியுதுல? அப்ப எந்திரிச்சு வாங்க. எல்லாம் என் தலை எழுத்து அம்மா. எப்பா இருந்துகிட்டு எழும்பதுக்கு முன்ன என்ன பாடுபட அம்மா. அதான் நான் ஹெல்ப் பண்ணேன். வாங்க போலாம். அட வாங்க செல்லும். எப்படி வந்துகிட்டு தானே இருக்கேன். மாட்டை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கா? வயசான காலத்துல இவ இழுப்புக்கெல்லாம் நம்மளால நடக்க முடியுமா அம்மா? பாட்டு பாடாம சொன்னான்னு வாங்க செல்லும். அடியாத்தி. அட வாங்க. இப்ப அங்கிட்ட நடக்குதா? இப்ப இங்கிட்ட நடக்குதா? கண்டிலாம் சாம கோவப்படுத்ததுக்காண்டியே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு தெரியுது. இது அவ காலுக்காண்டி அவ என்னத்தையோ நடந்துகிட்டு தெரியா. ஒரு வயசானதுன்னு கூட பார்க்காம என் காலை முறிச்சு போடலாம்னு சொல்லிட்டு இப்படி தடத்தடான்னு இழுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, அது தடத்தடா இல்ல, கடக்கடா. மக்க ருக்குக்கு மர்மோளே, சொன்னா கேளு. இனியாவது கொஞ்ச நேரம் இருந்து கண்ணை மூடிக்கிட்டு வரேன். ஐயோ, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா சாம் கொலைக்காரனா மாறிடுவான். அவன் கொலைக்காரனா மாறானா என்னமோ, நீ என்ன மாத்திவிடாத. அப்புறம் செல்லும், சாம் மட்டும் எடுத்தும் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாரு, போலீஸ் என்கொயரிக்கு வரலாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான். இந்த அம்மாக்கு முதல்ல தெரியும் அப்படின்னு கேஸ உங்க பக்கமே திருப்பி விட்டுருவேன். இது ஆமா, கொலை நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு உங்களே திருப்பி விட்டுருவேன். ஐயோ, இந்த கிழமை என் பேரனுக்கு எப்படி இப்படி ஒரு பொண்ணை பார்த்தாலும் தெரியலாமா. ஐயோ, சாமோட கார் சவுண்ட். அந்த பயலே பிள்ளை
பூச்சி 2 முறையில முறைச்சுக்கிட்டு போவான். அவன் ஒரு ஆளை பார்த்து முறைக்கதே பெருசு, இதுல கொலைகாரன் பட்டம் கொடுக்கறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்காளே. இங்க என்ன பண்ற? எங்க எங்க நிக்கிற? சும்மா தான் நிக்கிறேன். சும்மா நிக்கிறானா? ஐயோ செல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏட்டி அவனே ஒரு புள்ள பூச்சி. இருங்க செல்லும், எங்கயாவது கத்தி கடப்பாரன்னு வச்சாலும் வச்சிருப்பான். 10 நிமிஷம் கண்ணு மூடி உறங்கலான்னு பார்த்தா உறங்க விடுதா பெண்ணு. அதுக்கு நேரம் போவேலன்னு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. சும்மா நிக்கிறேன்னா சும்மா நிக்கிறதா தான் அர்த்தம். சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. என்ன போய் பேசுது? அதான் உன் வாயிலே அடிச்சுட்டான். செல்லும், இந்த இசை என்ன போய் பேசுது பாருங்களேன். காலையில டிஃபன் கரெக்டான டைமுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன். மதியம் லஞ்ச் கரெக்டா சாப்பிட்டாச்சு. இப்ப சாம் கிட்ட சாப்பிடவே இல்லைங்குது. ஒருவேளை சாம் கொலை பண்ற எண்ணத்தை விட்டுட்டு ஊட்டி விடுவாருன்னு நினைச்சு போய் சொல்றாங்களோ. என்னைய கொஞ்ச நேரம் உறங்க விடாமட்டி. ஆமா, அதுக்கு பிறகு இங்க நடக்க போற ரொமான்ஸுக்கு யார் பொறுப்பு? இப்ப கொலை பண்ணிடுவான்னு சொன்னேன். உங்க பேத்தி போடுற போடல பாக்கும்போது சாம் அப்படியே உருக்கி ரொமான்ஸ் மோடுக்கு போயிருவார் போல இருக்கு. அப்போ நீ சாப்பிடலாம். இல்ல. அப்போ மேடம் சாப்பிடலாம். இல்ல. ஏன்? அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீ தானே நல்லா சாப்பிடாம இருப்ப. இன்னைக்கு வேணா நீ குருவோட ஒய்ஃபா இருக்கலாம். ஆனா என் கூட இருக்கும்போதே நமக்குள்ள என்னதான் சண்டை நடந்தாலும் சாப்பாடு விஷயத்துல குறைய வைக்க மாட்டேன். ஆளா போய் சாப்பிட்டுருவேன். நீ பசி தாங்குற ஆளுதான். ஏன்? நான்லாம் இப்ப பழைய இசை இல்ல. சாப்பாடு தான் முக்கியம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல. வாழ்க்கை எவ்வளவு மாறிட்டு. ஆமா ஆமா, எல்லாம் மாறிட்டு தான். சரி இசை, நைட்டு ரொம்ப பேசிட்டனோ? இல்ல இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் பேசினேன். டேய் சாம், உன் கேரக்டரை தாண்டி வந்து பயங்கரமா பேசியிருப்ப போலயே. சாரி இசை, நீ பாட்டுக்கு குருவை புகழ்ந்துட்டு இருந்தியா? உன் இடத்துல இருந்து நீ பேசினது தப்பு கிடையாது. உன் புருஷனா நீ புகழ்ந்த, அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓஹோ. நான் தான் ஏதோ ஆத்திரத்துல குடிச்சிட்டு வந்து இங்க சத்தம் போட்டுட்டேன். பாவம், குரு கூட தப்பா நினைச்சிருப்பாங்களா? வாங்க செல்லும், என்ன பேசிக்கிட்டாவன்னு பாத்துட்டு வருவோம். ஏம்மா, எனக்கு தம்பு இல்லாம நீ வியாழனா போய் நின்னு கேட்டுக்கிட்டு வா. ஐயோ செல்லம், உங்களுக்குள்ள என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு தெரியாம எப்படி சாமுக்கு பொண்ணு பாப்பீங்க? சும்மா வாங்க. ஏம்மா இராமா வாரேன். அட வாங்க செல்லும். சாரி இசை, தப்பா என் மேலதான். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதா. அப்போ உனக்கு என் மேல எந்த வெறுப்பும் இல்லையா? எனக்கு எதுக்கு உன் மேல வெறுப்பு வரணும்? ஃபர்ஸ்ட் உன்னை வெறுக்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, உன் ஹஸ்பண்ட நீ புகழ்ந்த, அதுக்கு கோவப்பட்டு உன்கிட்ட வந்து கத்துனது என்னோட முட்டாள்தனம். இதுல உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இல்ல சாம், ரைட்ஸ் எல்லாம் இல்லாம இல்ல. நான் வேற எந்த அர்த்தத்திலயும் சொல்லல. எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல, எந்த கோவமும் இல்ல. நிஜமா? ஆமா, நேற்றுக்கு ஏதோ ஒரு கோவத்துல வந்து கத்திட்டு போயிட்டேன். அதுக்காக எல்லாம் சாப்பிடவே இல்ல, பட்னி இருக்கேன்னு சொன்ன பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். கண்டுபிடிச்சிட்டியா? சாப்பாடு விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு பசி வந்துட்டுனா எதிரில யாராவது உன்னை உட்காந்து திட்டிட்டு இருந்தாலே கண்டுக்க மாட்டேன். உன் வயித்தை நிரப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். இதுல நீ சாப்பிடலன்னு சொன்னதான் நான் நம்பணுமா? சும்மா சொல்லி பார்த்தேன், நம்புறியா அப்படின்னு. சரி இசை, நான் பேசினது எதுவும் நீ தப்பா எடுத்துக்கலையே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல சாம். சாரி இசை, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா இந்த லைஃப் செட் ஆகாதுன்னு அவ முடிவெடுத்துட்டாள்னா, அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஆம்பளை. எனக்கு கிடைக்காட்டா என்ன, நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஒன்னும் இல்ல. குரு எதுவும் இல்ல சாம், குருக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அதனால அவன் எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். நீ குரு தப்பா எடுத்துக்கிட்டானோன்னு நினைச்செல்லாம் ஃபீல் ஆகாதா. உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது நீ பேசினது கரெக்ட் தான். அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஏன் செல்லும், இத காரணமா வச்சு குருக்கு இசைக்கும் சண்டை வந்திருக்காதா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், குரு இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துட்டு தான் நின்னாரு. யோடி, நடந்த நேரத்துல நான் கூட பயங்கர உறக்கம். என்ன யாதுன்னு எனக்கே தெரியாது. நீ தானே பாத்துக்கிட்டு நின்ன. உனக்கே சந்தேகம் என்கிட்ட வந்து கேட்டா? சரி இசை, நடந்துகிட்டதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எங்க என்னால உன் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு வேற ஒரு பயம். ஐயோ சாம், நீ என்ன பேசினாலும் உன்னால என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ஆமா ஆமா, ஏன்னா அந்த குரு பையனை உன்னை கண்டுக்கிட்டதே கிடையாது. சரி ஓகே இசை, நான் கீ அன்புகிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். போயிட்டு வரேன். அப்பாடா, என் சாம்க்கு என் மேல எந்த வெறுப்பும் இது வரைக்கும் வரல. என் நாத்தி, சாம் என்ன பயங்கரமா திட்டுவான். பாக்குறதுக்காக தானே வந்தீங்க? இல்ல கொலை பண்ணிடுவாரு. எது? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியும் சாம் என்கிட்ட நார்மலா தான் பேசுவான்னு எனக்கு தெரியும். சாமோட கண்ணத்திலேயே கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எது கண்ணத்துல கிஸ்ஸா? கிஸ் இல்ல செல்ல, கிஃப்ட். கிஃப்ட்னாலே கிஸ்ன்னு நீ தானே சொன்ன. ஆமால, கண்ணத்துலயா? சரி ஓகே, கிஃப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இனி ஒரு நாள் பாத்துக்கலாம். அம்மா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்னா, குரு, டேய் குரு. என்னங்க ரொம்ப சந்தோஷமா நிக்கிறீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காமா? கண்டியெல்லாம் மத சாம் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாவ, இப்ப குரு கூட அவ சிரிச்சு சிரிச்சு பேசத விடு. இவ என்னடானா அவளை ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லலாம். யாரு? புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட. அவ என்னடானா இவனை நீ வா போங்கறான்.
யாரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து யாரு யாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதே மாறி போச்சாப்பா. குரு சாமி கிட்ட நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போறான் தெரியுமா? என் மேல அவனுக்கு எந்த வெறுப்புமே இல்லையா. கடைசியில நீ சொன்னாதான் சரியா போச்சு பத்தியா. நீ வேற நேற்றுக்கு நைட் ஃபுல்லா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா சாம்ப்ரோவால உங்களை வெறுக்கவே முடியாது அப்படின்னு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குரு. நீதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தியே கண்டிப்பா உங்களை அவரால வெறுக்க முடியாது. நீ சொன்ன மாதிரியே என் மேல அவனுக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். என்ன வாக்கு நடக்குதுங்க? அதான் நான் தான் சொன்னேன் இல்லங்க, இன்னைக்கு காலையில நினைச்சேன் போதை தெளிஞ்சதை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு. நடந்துட்டான். இதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தீங்க. இதுல சாம் என்ன வெறுத்துட்டான், நான் தற்கொலை பண்ணிருவேன்லாம் பேசிட்டு இருந்தீங்க. சரிங்க, எனக்கு டேடி அம்மாவையும் பார்க்க போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். குரு உன் அம்மாவையும் டாடியும் நான் கேட்டதா சொல்ல. சரிங்க, நான் வரேன். செல்லு என்ன நடக்குதுங்க? சாம் வெறுத்துட்டான். உங்க பேத்தி எதுக்கு சூசைட் பண்ணணும்? இது அவதான் ஜாம பையில காதலிக்கதா சொன்னாலே. ஐயோ சொன்னது ஓகே, அது குரு கிட்ட எதுக்கு சொல்லணும்? குரு என்னடானா இசை சாம காதலிக்கிறதுக்கு குருக்கு ஓகேங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. நிம்மதியா கடந்து உறங்காது செஞ்சிருப்பேன். இனிமே ஒரு வாரத்துக்கு உறக்க வராத மாதிரி புடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். செல்லு நான் இத சும்மா விட போறதா இல்ல. நான் அடிச்சு சொல்லேன் செல்லு, இவங்களுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு. இங்க என்னடானா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுத்து நீங்க வாங்க போங்கங்கறாரு. உங்க பேத்தி இசை என்னடானா நீ வா போன்னு பேசிட்டு இருக்க. இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க மர்மத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த பால்ல பொடி இந்த பால்ல பொடியெல்லாம் நான் இனிமே நம்புறதா இல்ல. இவங்களுக்குள்ள என்னமோ ஒரு மர்மம் ஓடிட்டு இருக்கலாம், அது கண்டுபிடிக்கிறேன். ஹாய் சாம். ஹாய். என்ன பண்றேன்? அழகான ராட்சசியே அடி நெச்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே வட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவாமனையில் நறுக்கிறியே, அருக பொருளுக்கு அறுக்க தெரியுமா குழந்தை குமரினாமா, ஐர மீனுதான் கொக்க முழுங்குமா அடுக்குமா, கிளியே ஆலங்கிளியே குயிலே ஏலம் குயிலே. சண்டே அதுவுமா காலையில போய் கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு போல. ஆமா குங்குமம் வச்சு பாக்கும்போது உங்களை ரொம்ப நல்ல பையனா தெரியுதே. ஹோய், இல்லனாலே நான் நல்ல பையன் தாண்டி. வழக்கத்தை விட இப்ப கொஞ்சம் கூட நல்ல பையனா தெரியுறீங்க. அது ஒண்ணும் இல்ல, காதலிக்கு பொண்ணு ஒண்ணு வந்தாலே நாங்க ரொம்ப நல்ல பையன் ஆயிருவோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஆயிருவோம். பார்த்தேன். சார் நீங்க தானே என் ரூம்க்கு வரக்கூடாது, என் ரூம்க்கு வரதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு டயலாக்லாம் அடிச்சு விட்டது. ஹலோ ஹலோ என்னமோ சொல்றா, நம்ம கவனம் எல்லாம் வேற எங்கேயோ போகுதே. ஏதாவது சொன்னா? இல்ல இப்ப என் கையை பிடிச்சி என்னமோ பண்ணீங்களே, இந்த வாய் தானே என் ரூம்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. என்ன? ஒன்னும் இல்ல. அதே கண்ட்ரோலா இருடா. அப்புறம் ரூம்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னதே இதையும் வச்சு வேற கிண்டல் பண்ணாலும் பண்ணிடுவா. ஒன்னும் இல்ல, நீ கிளம்பு, அப்புறமா பேசலாம். நாளைந்து உங்களை இங்க பார்த்ததும் குடுக்குடுன்னு ஓடி வந்திருக்கேன். நீ குடுக்குடுன்னு வந்தாலாம், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். இந்த ட்ரெஸ்ல நின்னு பேசினா என்னவா? உனக்கு என்னடி ஆக போகுது? எனக்கெல்லாம் என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு. சார் என்னடி என்ன பேரஞ்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. ஏன் நிலமா அப்படி, அதான் இந்த அதிகமா பேசுவோம்ல வாக்கு பேக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும். பேசுனதுக்கு பிறகு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கெல்லாம் எங்கடி புரியும்? நீங்க தான் எங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாடி ஜெயிச்சிருவீங்களே. அப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். முக்கியமான விஷயம் என்கிட்ட தானே? நீ சொல்லு. எனக்கு பயங்கரமா காதுல எல்லாம் ஏறிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீ பேசுறத மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு லூசுத்தனமா பேசிட்டே இருக்கீங்க? நேற்றுக்கு உங்க தங்கச்சியை நான் வந்து மதிக்கலாம் அது இதுன்னெல்லாம் சொல்றேன்னு சரணி எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணான். அப்புறம் தான் சார் எனக்கே புரிஞ்சுது மித்ரா மேம் விஷயத்துல நான் நடந்துகிட்டது தப்பு அப்படின்னு. என்னாச்சு ஆதி சாருக்கு? சார் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான்டி என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. ஆமா நான் இப்ப என்ன பேசினேன்? என்ன பேசினான்னு வேற கேக்குறாளே, நான் கவனிச்சாதானே சொல்ல முடியும். ஆதி, நீ பார்த்தது மட்டும் தெரிஞ்சது கிண்டல் பண்ணியே சாகடிச்சிருவான். உங்ககிட்ட தான் கேக்குறேன், நான் என்ன பேசினேன்? நீயா? நான் தான். ஐயோ, என்ன பேசினான்னு வேற தெரியலையே. பெருசா என்ன பேசிருப்பான்? சொல்லுங்க சார். அதாம்மா, நான் நல்லா படிக்கணும்,
நல்ல ரேங்க் வாங்கி எப்படியாவது உங்க பேரை காப்பாத்தி உங்களுக்கு பெருமை சேர்த்து தருவேன். இதுதானே? என்னாச்சு? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஃப்ராடு பையலே, நான் என்ன பேசினா நீங்க என்ன கவனிச்சிட்டு இருந்திருக்கீங்க? நாளைக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கா எனக்கு? உங்களுக்கு எல்லாமே மேத்ஸ் கிளாஸ் தானே? அதான்டி, எந்த கிளாஸுக்கு என்னென்ன போர்ஷன் சொல்லி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ சரியில்லை. ஈ, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் வந்தேன். உங்களை பார்த்ததுமே மறந்துட்டேன். எனக்கு நான் பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டேன். என்ன பாத்தீங்க? ஏய், ஏதோ உன்னை பார்த்தேன்டி. நீ வந்த விஷயத்த சொல்லு. எதை பார்த்தேன்லாம் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்க மெண்டல் ஆயிட்டீங்க. உங்களை ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போய் நல்ல வேப்பில அடிச்சு மந்திரிச்சு விட்டுறணும். சார், சொல்லுமா, சொல்லு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே ஓகே. அதை எதுக்கு என்கிட்ட சொல்ற? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல அதனாலதான். ஏய், நீ என்ன காதலிக்கிறடி? என்கிட்ட வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேங்கற? சார், அம்மா இல்லாம ஒரு பையன் வளர்றானா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வரக்கூடிய ஒய்ஃப் தான் அம்மாவா இருந்து அந்த பையனை பாத்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு அம்மாவோட பாசமும் அப்பாவோட பாசமும் கிடைச்சதே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா அதை விட நிறையவே பெருமை பெரியப்பா பாசம், அண்ணா பாசம், அக்கா பாசம், எல்லார் பாசமும் கிடைச்சிருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்காங்களா, சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்களா. ஆனா அவங்க கிட்ட கிடைக்காத அந்த பாசம் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. அம்மா பாசம் கிடைக்காத ஒரு பையனுக்கு எப்படி வரப்போற ஒய்ஃப் தான் அம்மாவா இருக்க போறாங்களோ அதே மாதிரி எப்போ சின்ன வயசுலதான் அம்மா அப்பா பாசம் கொஞ்சமா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது கிடைச்சதே இல்ல. அதெல்லாம் இனிமே உங்ககிட்ட இருந்து தானே எனக்கு கிடைக்க போகுது. இப்பவே கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே உங்களுக்கு தானே சொல்லணும். தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் இல்ல. நீ நினைக்கிறத விட நல்லபடியா தான் நான் உன்னை பார்த்துப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். என் லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு நான் ஆசைப்பட்டனோ அப்படியே நீ இருக்க. எல்லாத்துக்கும் மேல நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ ஏத்துக்கிட்ட. உன் மேல எனக்கு காதல் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஒருவேளை உன் அம்மா அப்பா பாசம் உனக்கு கிடைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு கிடைச்சிருக்காதுங்கிற மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓய், எப்படி இருக்கு கோலம்? சூப்பரா இருக்கு. மித்ரா, நானும் இதுக்கு மேல கோலம் போடுடா. என்னது, இதுக்கு மேல கோலம் போட போறியா? நீ கோலம் போட மாட்டடி, அலங்கோலம் வேணா பண்ணுவ. சொல்லி அழகா கோலம் போடுவாளே. நீ அழகா கோலம் போடுவியா அலங்கோலமா கோலம் போடுவியான்னு எனக்கு தெரியும். உனக்கு கோலம் போடணுமா? உன் புக்கை ஏதாவது எடுத்து வச்சு அதுல கோலம் போடு. சரி அப்பா, உனக்கு புக்கை எடுத்து வச்சு கோலம் போடாதா? எது, ஏன் புக்கா? அதான் உன் அப்பா உனக்கு வரைஞ்சிக்கிறதுக்கு ரஃப் நோட்டு. அப்புறம் என் பொண்ணு அது படிக்கணும் இது படிக்கணும்னு நிறைய புக்லாம் வாங்கி போட்டிருக்கானே, அதுல எல்லாம் வரைஞ்சிக்கிறதுக்கு. அம்மா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. உங்க அப்பாக்கு கால் பண்ணி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொன்னியா? ஸ்டேட்டஸ் போட்டேன். எது ஸ்டேட்டஸ் போட்டியா? ஸ்டோரி போட்டா, ஸ்டேட்டஸ் போட்டா. எங்கடி ஸ்டோரியும் ஸ்டேட்டஸும் போட்ட? அங்க போட்டேன். அம்மா, பாப்பாவும் நானும் எடுத்து போட்டோ வைக்கலாம். அத ஸ்டோரிலயா ஸ்டேட்டஸ்லயா அப்பி மியாவா பாடே போட்டாங்களே. எது ஹாப்பி மியாவா பாடையா? அது ஹாப்பி மியாவா பாடே இல்ல, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி பர்த்டே. சபா, அப்போ மது அம்மா தான் நீயும் உன் மியாவா அப்பாவும் சேர்ந்திருக்க போட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு எல்லாம் போட்டிருக்காங்க தானே? ஆமா ஆமா. இப்ப எதுக்கு ரெண்டு ஆமா சொல்ற? நான் அப்படில 1 2 3 4 5 6 7 10 ஆமா சொல்லுவேன். என்னடி இது 1 2 3? உனக்கு 1 2 3 தெரியாதா? ஐயோ, இப்ப இதுல வர கேட்டா ஏபிசிடி சொல்லி கொடுத்த மாதிரி 1 2 3 சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாளே. மித்ரா, உனக்கு அப்பா ஆக்லா இட்டாங்க. தாத்தா ரொம்ப அழகா இருப்பாங்க ஸ்னோ. எங்க போனாங்க? எங்க போனாங்க? என்னை விட்டுட்டு மொத்தமா போயிட்டாங்க. நீ ரொம்ப லக்கில.
உனக்கு அண்ணன் அப்பாவா கிடைச்சிருக்கான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு அப்பா எனக்கு பாப்பா அப்பாவும் ஆகாயிட்டாங்க. நீ எப்படி பார்த்த? ஸ்டேட்டஸ் போட்டுட்டாங்க. மஜம்மா இதெல்லாம் மித்டாஸ்லிக்கும் பாப்பாவுக்கும் அப்பான்னு சொன்னாங்க. ஹாய் ஜில்லு. ஹாய் சார். என்ன சிரிப்பு ரொம்ப புளிப்பா இருக்கு? கவலைப்படாதீங்க சார், நாளையில இருந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே சார். போட்டோ ரொம்ப பிரமாதமா இருந்த. எந்த போட்டோ? அதாங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்களே, அவங்க சின்ன வயசு போட்டோ. அதான் அவங்க அப்பா கூட இருந்த. ஐயோ இவனை ஹைட் பண்ணாமலா போட்டோம். அந்த போட்டோவையா பார்த்தான்? ஹலோ, அழகா இருந்தீங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் அழகா இருந்தாரு. ஆம். ஓய் ஜில்லு, போட்டோல அடிப்பொலியா இருந்த, சான்ஸே இல்ல. இதே மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அழகா இருக்கும்ல. இல்லடி ஒன்ன மாதிரி நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்ல. சின்ன வயசுல எடுத்த போட்டோ, அந்த போட்டோயை வச்சு கலாய்ப்பான்னு பார்த்தா இவன் பைத்தியக்காரன் கணக்கா பேச ஆரம்பிச்சுட்டான். ஓய் ஜில்லு, இந்த அரக்கிருக்கன் கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிருமித்ரான். இன்னைக்குதான் வாரத்தோட நாள். தொடங்குன அன்னைக்கே லபலபான்னு பேசி மூட் அவுட் பண்ணி விட்டான். இந்த வாரம் ஃபுல்லா அவ்வளவுதான். கொஞ்சம் தள்ளுறீங்களா சார்? உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஏண்டி உன்னை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலானா? நின்னு பேசினாதான் என்ன குறைஞ்ச போயிருவேன். ஏதோ உன் கையை பிடிச்சி இழுத்த மாதிரியும். இல்லனா இப்ப எதுக்கு இப்படி உளறான்? என்ன இல்லனா என்ன? ஒன்னும் இல்ல. அதான் கோலம் போட்டுட்டேலாம், நீ கிளம்பு. நான் ஏன்டா கிளம்பணும்? என் மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னே என்ன கேவலப்படுத்துற மாதிரி சேர்மன் ரூமுக்கு வான்னு கூப்பிடுவேன். அப்புறம் யாராவது வந்தா நீ கிளம்புன்னு சொல்லுவேன். இது என்ன உன் காலேஜா? இது எங்க வீடு. நீ போன்னு சொன்னால போக முடியாது. இங்க பாருடி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கிளம்பிடு. இந்த மித்ரன் வேற ஓகே சொன்னதுல இருந்து நம்ம கையை கண்ண வேற கண்ட்ரோல்லே இல்லையே. சரி நீ போகாத, நான் போறேன். சந்தோஷம், அத பண்ணுங்க. அப்புறம் ஜில்லு, நான் வந்த விஷயமே வேற. நடுவுல கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சா, அதுல சொல்ல வந்ததே மறந்துட்டேன். மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண துடிக்கும் ஒரே ஒரு இதயம் அப்பா மட்டும்னு போட்டிருந்த. அது அப்பா மட்டும் இல்ல, உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு கூட சில நேரம் தெரியாம இருக்கலாம். பிரச்சனை உன் கண்ணு முன்ன வர்றதுக்கு முன்ன அது கூட சண்டை போடா உனக்கு வரப்போற புருஷனாலே முடியும். அது என் அண்ணன் பாத்துப்பா, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. புரியலையாடி இன்னும்? ஐ லவ் யூ. உனக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும்னமே, அதுக்கு முன்ன நான் இருப்பேன். இப்ப வேணா நான் பேசுறதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தெரியலாம், ஆனா ஒரு நாள் புரியும். நான் வரேன். ஏன் சொல்லலாம்? இவன் பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? ஏ லூசு, நீ லூசாவே இரு, குழந்தைய லூசாக்க பாக்காத. பைத்தியக்காரன் இன்னும் போய் தொலையலையா?